வாழ்க்கையில் ஒரு மனிதன் தேடி போகிற விஷயம் ரெண்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா கல்வி, இல்லை அறிவு, ஞானம், எது ஒன்றா சொல்லலாம். இரண்டாவது பணம். பணம், பொருள், வியாபாரம், எதுனா பேர் வைக்கலாம். ஸோ ஒன்று அறம் சார்ந்து, ஒரு அறிவு சார்ந்து இல்லை கல்வி சார்ந்து பயணிப்போம். இரண்டாவது பொருள் சார்ந்து பயணிப்போம். இது ரெண்டு முக்கியமான விஷயம். இன்னொன்று இச்சை, அதாவது இன்பம். அது நம்ம அதை பயணிக்கிறோமோ இல்லையா, அது உனக்கு வரும், அது போயிட்டுருக்கும். முக்கியமான ரெண்டு நீ அதை நோக்கி பயணிப்ப. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வாழ்க்கை அதை பயணிக்கும்போது அதில் இடர்பாடுகள் வரும், தொந்தரவுகள் வரும், ஒரு டென்ஷன், மன உளைச்சல்லாம் வரும். முக்கியமானது ஒன்று சொல்கிறேன், கேட்டுங்க. உங்கள் வாழ்க்கை உபயோகமாக இருக்கும். கல்வியை நோக்கி பயணிக்கிறியா, இல்லை அறிவு ஞானத்தை நோக்கி பயணிக்கிறியா? உனக்கு மேலே இருக்கவங்கள பாரு. உனக்கு மேலே உயர்ந்தவர்கள் இருப்பாங்க, கல்வியில் படித்தவர்கள், இல்லை ஞானத்தில் உயர்ந்தவர்கள், அறத்தில் உயர்ந்தவர்கள். அவரை பார்த்தினா அதை நோக்கி பயணிக்கலான்ற எண்ணம் தோணும், மன நிம்மதி கிடைக்கும். பொருள் நோக்கி பயணிக்கிறியா, பணம், வியாபாரம், சம்பாதின்னு நினைக்கிறியா? உனக்கு கீழே கோடான கோடி பேர் இருப்பான். அவனை பார்த்தீங்கன்னா மனம் நிம்மதியாக இருக்கும். அதுக்குன்னு உழைக்க வேணாம், எல்லாரும் சோம்பேறித்தனமாக இருக்குன்னு சொல்ல வரல. அறிவை நோக்கி பயணிக்கிற, இல்லை ஞானத்தை நோக்கி பயணிக்கிறனா மேலே இருக்கவங்களை பாரு, பணத்தை நோக்கி பயணிக்கிறனா கீழே இருக்கவங்களை பாரு. இப்படி வாழ்ந்தினா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். வெற்றியும் வரும், அதை மாற்று கருத்தே இல்லை. ஆனால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனல் இது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.